வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சார பயணத்துக்கே கிளம்பிட்டாரு. பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது தமிழக அரசியல் சூழல்ல பேசப்படுகிறது. திமுக கூட்டணி உடையும், அங்கிருந்து பல கட்சிகள் அதிமுகவுக்கு வரும். அதிமுக பொதுச் செயலாளர் கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு விடுக்கிறார், அது நிராகரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாமகவில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் தாவேகா தங்களுடைய முதல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது மாநில மாநாடுக்கு அந்த கட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஏன் என்ற கேள்வியில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதை ரொம்ப டீட்டெயில்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். அது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 4 சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்றது தான் திட்டமாக இருக்கிறது. ஸோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம ஒரு 4 சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் எந்த ஆடையும் நம்பி இல்லை. கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது கார்ப்பரேட் கொடுக்கின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி இந்த ஊடக நிறுவனங்கள்லாம் செயல்படவில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த காலங்களில் நம்ம பல்வேறு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அது காவல்துறையுடைய வன்முறையாக இருக்கட்டும், கஸ்டோடியல் வயலன்ஸ், அதுக்கப்புறம் மனித உரிமை மீறல்கள், மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்களோ அதையெல்லாம் வெளிப்படையாக பேசி கொண்டு இருக்கிறோம். அதை பதிவு செய்கிறோம். பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் அதை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றதால நம்ம தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் எங்களால் இதை செய்ய முடிகிறது. ஆகவே எங்களுடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் முதல் டாபிக் EPS உடைய ரோட் ஷோ. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அவர் ஒரு பிரச்சார பயணத்தை துவங்கி இருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சியாக மக்களை சந்திக்கும் பயணம் அப்படின்றது வரவேற்கத்தக்கது. அது கட்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தேர்தல் வருகின்ற அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சார பயணங்கள்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது வழக்கமாக நடக்கின்ற ஒன்று தான். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திரு EPS அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்றது பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா திமுக அரசாங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், பல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த சமயத்தில் அதிமுக பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடி என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தவில்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி அவர் ஒரு 4 ஆண்டுகள் அந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பண்ணாமல், ஏன்னா அதிமுகவில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. இப்போ தேர்தல் வருது அப்படின்னோடனே டைரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரச்சாரத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த பிரச்சாரத்தில் கூட அவர் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரம், அதுக்கப்புறம் பாஜக அதிமுக இந்த கட்சிகள் தொண்டர்கள் இடையே ஒரு இணக்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமும் இந்த பிரச்சாரத்தில் இருக்கிறது. ஏன்னா பாஜக கட்சியில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாநில தலைமையே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, தேசிய தலைமையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. எல்லா கட்சி தொண்டர்களும் அந்த பிரச்சாரத்தில் போய் பங்கெடுக்கணும் அப்படின்னு. அதில் பங்கெடுக்காத ஒரே நபர் அண்ணாமலை தான். மீதி பெருவாரியான தொண்டர்கள்லாம் அந்த பிரச்சாரத்தில் போய் அவங்க ஈடுபடுறாங்க. அதிமுகவோட கிரவுண்ட் லெவலில் ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகம் தொண்டர்கள் மத்தியில் இல்லை. அதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம். ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னா அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பில் இந்த கூட்டணி உருவாக்கல. திடீரென்று அமித்ஷா வந்தார் சென்னைக்கு, EPS-ஐ சந்தித்தார், கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டது. ஸோ எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி மீண்டும் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பெருசாக தெரியல அப்படின்னா கூட, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு விஷயம் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது பாஜக தரப்புலேருந்து என்னன்னா, எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலில் NDA வெற்றி பெற்றால், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பிரச்சாரத்தை பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ இது கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னும் போது ADMK தலைவர்களால் அதை பெருசாக பேச முடியல. இப்போ அமித்ஷாக்கு யார் பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்லக்கூடிய லெவலில் தான் அதை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டராக EPS உடைய பிரச்சாரத்துக்கு மாறி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, EPS உடைய ஸ்பீச்சு
இப்போ போகின்ற இடங்கள்லாம் இபிஎஸ் சில விஷயங்கள சொல்றாரு. முதல்ல அவர் ஆரம்பிக்கும்போது பாஜகவுடனான அந்த கூட்டணி என்பது தேவை அப்படின்னு அத நியாயப்படுத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாஜக டோன்லயே பேச ஆரம்பிச்சுட்டாரு. கோயில்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள், கோயில்ல பணத்தை எடுத்து கல்லூரிகளுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு பேசும்போது, அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. இமிடியேட்டா மக்கள்ட்ட வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னா, கல்விக்கு செலவு செய்வது என்ன தவறு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே நான் அப்படி சொல்ல, அந்த அர்த்தத்தில சொல்ல, அர்த்தத்தை மாறி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளை அவர் சாடினார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள வந்து அவரு கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் விசிகேவ கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பேசும்போது, இன்னொரு பாயிண்ட்ல பேசும்போது, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு வரணும், அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட அவரு அவரு என்ன நிலைப்பாடுல இருக்காரு? இபிஎஸ் இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்க எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும், எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. இப்ப எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறது அப்படின்றது, நீங்க தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இருந்து அதை செய்ய முடியாது. இப்போ நீங்க கூட்டணிக்கு அழைக்கிறீங்க அப்படின்னா, அதில ஏதாவது ஒரு முகாந்தரம் இருக்கணும். ஏதாவது ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து நீங்க பொதுவெளியில வைக்கும்போது, அது ஒரு ஒரு சில ஒரு பேச்சு பொருளாக அது மாற வேண்டும். ஒரு ஒரு பேச்சு பொருளாக அது மாறும்போது, அது ஏதோ ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஆனா நீங்க வந்து இங்க அழைப்பு விடுக்கிறீங்க, ஒரே நாள்ல அந்த அழைப்பை நிராகரிக்கிறாங்க அப்படின்னும்போது, இபிஎஸ் உடைய கிரெடிபிலிட்டி தான் போகுது. இபிஎஸ் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காரு. இபிஎஸ் ரொம்ப இயலாமையில பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாஜக கூட்டணியில சேர்ந்ததுனால, அவருடைய அழைப்பை வந்து எல்லாரும் நிராகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தான் வந்து உருவாகிறது. 2வது பாஜக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்றத அவர் வந்து மணிக்கு ஒரு முறை அவர் பேசும்போது இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் இது கன்வே ஆகுது. அப்போ அதிமுக வீக்கஸ்டான ஒரு நிலைமையில தான் இன்னும் இருக்கிறது அப்படின்றதுனால தான் இபிஎஸ் தொடர்ந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பிம்பமாகவே அது வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது அவருடைய பேச்சில இருந்தா அது அது அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்றது கன்வே ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சார பயணத்தின் மூலமாக இபிஎஸ் என்ன மெசேஜை கன்வே பண்றார் அப்படின்றது ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நம்மளுடைய 2வது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரம். திமுகவுடைய பிரச்சாரம் வந்து இருமுனை பிரச்சாரமாக இருக்கிறது. ஒரு முனையில கட்சி ரீதியாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அந்த பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஓரணியாக திரளுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்க ரீதியாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சரை பிராண்ட் பண்ணி இந்த அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகள் அதை தீர்த்து வைப்பதற்காக ஸ்பெஷல் கேம்ப்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது இந்த கேம்பெயினுடைய திட்டமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் படம் போட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேனர், போஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து தமிழகம் முழுவதும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் இந்த பில் போர்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் ஹைவேல பார்க்கும்போது அந்த ஹோர்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹோர்டிங்ஸ் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹோர்டிங்ஸை டிஎம்கே புக் பண்ணிட்டாங்க. வேற எந்த கட்சியும் வந்து எலெக்ஷன் வரைக்கும் அந்த ஹோர்டிங்ஸை புக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஹோர்டிங்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா கீழே அந்த ஏஜென்சியோடைய நம்பர், கான்டாக்ட்லாம் இருக்கணும். இந்த ஹோர்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. முதலமைச்சருடைய படம் இருக்கும், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த பிராண்டை வந்து கொண்டு போகிறதுக்காக அந்த முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க ரீதியாக நடக்கின்ற இந்த கேம்ப் இருக்கு இல்லையா, இந்த 45 நாட்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த கேம்ப், அது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. ஏன்னா அரசாங்க ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா அவங்க லஞ்சம் கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் காசு கேட்குறாங்க. ஒரு பட்டா மாற்றணும் அப்படின்னா காசு, லீகல் சர்டிஃபிகேட் வேணும்னா காசு, உங்களுக்கு வந்து ஒரு இபி கனெக்ஷன் வேணும்னா காசு, எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேம்பை போட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான். இது ஒரு லாஸ்ட் மினிட் எஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் வெவ்வேறு பேரில் இந்த முகாம்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அதை ரீபிராண்ட் பண்ணி அந்த முகாமை நடத்துகிறாங்க. 45 நாட்களில் 13 டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராமிஸை வைக்கிறாங்க. பட் அது எப்படி மக்களுக்கு
பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தான் வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் அப்படின்றது ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அரசாங்கம் அது தொடர்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னும் போது அதை நோக்கி அவங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது அப்படின்றதுனால மேபி அதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரலாம். நிறைய பேருக்கு அந்த உரிமை தொகை அப்படின்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இது இந்த முகாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறேன். பட் அது தவிர உங்களுக்கு அரசாங்க அலுவலகங்கள் செயல்படுகின்ற அந்த விஷயங்கள் தொடர்பாக பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடாது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கீழடி சம்பந்தமாக திமுக அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க கையில். அது தேர்தல் சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கிறது. ஜல்லிக்கட்டு மாதிரி நீங்கள் கீழடி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும், கீழடி ரிப்போர்ட்டை திருத்த பார்க்குறாங்க, ஒன்றிய அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டை ஏற்க மறுக்கிறது, அந்த ரிப்போர்ட்டை திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு நெருக்கடி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் திருத்தம் பண்ணீங்கன்னா அது கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கீழடி அப்படின்றது ஏற்கனவே திமுக அது தொடர்பாக போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறது. திமுகவுடைய பல்வேறு அணிகள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கீழடி எங்கள் தாய்மடி அப்படின்னு ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது கீழடி தொடர்பாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னும் போது அவர் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அதன் மூலமாக அது ஒரு பெரிய விஷயமாக, அரசியல் ரீதியாக அது ஒரு பெரிய விஷயமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் வந்து தீவிரமாக வேலை என்பது நடக்கிறது. ஸோ இது திமுகவுடைய தற்போதைய உக்தியாக இருக்கிறது. நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னா, முடிவுக்கு வரும் பாமக பிரச்சனை. டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே இருந்த அந்த பிரச்சனை என்பது தற்போது முடிவுக்கு வருகிறது அப்படின்றது தான் வந்து பாமகவில் இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு பேச்சாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டாக்டர் ராமதாஸுடைய வீட்டில் தைலாபுரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த லிஸ்னிங் டிவைஸ், ஒரு கருவி, ஒட்டுக்கேட்பு கருவி, அந்த ஒட்டுக்கேட்பு கருவி ஒட்டுமொத்த கேமையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் கட்சி எனக்கு தான், நான் தான் தலைவர் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டார். அந்த எல்லைக்கு போயிட்டார். திரு ராமதாஸ் அவர்களும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதிட்டார். 2 பேரும் வந்து அந்த அங்கே போய் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தருவாயில் இந்த லிசனிங் டிவைஸ் எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அதை யார் வச்சுருப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி தான். ஒட்டுக்கேட்பு கருவி என்பது யார் வைப்பாங்க, யாருக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க தான் ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சுருப்பாங்க அப்படின்றா காவல்துறை சொல்லுகின்ற விஷயம். இது போலீஸ் கேஸாக போகுமா அப்படின்றது கூட ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. பட் ராமதாஸ் அவர்கள் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாரு. அந்த போலீஸ் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து முற்றிலுமாக இதில் ஒரு பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு நாள் வந்து முரண்டு பிடிச்சிட்டு இருந்தார். பல விஷயங்களில் என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம், இனி நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஸ்டாண்டில் அவர் இருந்ததில் அப்படியே இறங்கி வந்திருக்காரு அப்படின்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு கிரிமினல் கேஸாக மாறிவிட்டது. ஒரு ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்திருப்பது ஒன்று இல்லீகல், 2வது அதை யார் வச்சுருக்காங்க, எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறை விசாரித்து அந்த விஷயங்கள்லாம் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மன் கொடுத்து ஒவ்வொருத்தரையாக விசாரிப்பாங்க. தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுனால இப்போது இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ண வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா ராமதாஸ் தரப்புலேருந்து 2 கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் முடக்கிட்டாங்க, அதை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. 2வது கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப சீரியஸான கம்ப்ளைண்ட். ஒட்டுக்கேட்பு கருவியை யாரோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. அது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்கேண்டலாக கூட மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பொலிட்டிக்கலாகவே பெரிய பாதிப்பு பாமகவுக்கு ஏற்படுத்தும். பிஎம்கே லீடர்ஷிப்புக்கு ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவருடைய என்டையர் பொலிட்டிக்கல் கரியருக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அந்த பக்கம்தான் வந்து சந்தேகம் அப்படின்றது நேச்சுரலாக வரும் அப்படின்னும் போது இப்போது இதை பேசி சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியல. விஐடி விஸ்வநாதன் அவர் தான் வந்து இந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்து பேசிகிட்டு இருக்காரு. குருமூர்த்தி ஒரு முயற்சியை எடுத்தார், அது தோல்வியில் முடிந்தது. சைதை துரைசாமியும் குருமூர்த்தியும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க, அதுவும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இப்போ வேறு நபர்களை வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்துடும், அது சரியாகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு என்பது இருக்கிறது. எது எப்படியோ அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை யார் வச்சுருப்பாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் வந்து தற்போது பாமக தொண்டர்களுக்கு
விடை தெரிய வேண்டும். ஸோ இறுதியாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு என்பது அதிகாரிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, முதல் முறையாக வரலாற்றில் 4 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் தான் அரசாங்கம் நியமித்திருக்கிறது. ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேதி, தீரஜ்குமார், அதுக்கப்புறம் அமுதா ஐஏஎஸ். இவங்க 4 பேரும் வந்து மீடியாட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் அளிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த துறை சம்மந்தமாக இவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இது அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுடைய சீனியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பார். இப்போ அவங்க வந்து இவங்களுக்கு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தது 2021, அப்போவே வந்து ஸ்போக்ஸ் பர்சன் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் வராது. இந்த கடைசி எலெக்ஷன் இயரில் ஏன் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, எஃபெக்டிவாக கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம்ஸை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் மீடியாட்ட சொல்கிறதுக்கும் வந்து ஆட்கள் இல்லை. அதனால் அதிகாரிகளே அதை செய்யட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். அவரும் வந்து சமீப காலங்களில் ப்ரெஸ்ஸில் அவ்வளோவா வரதில்லை. அதுக்கப்புறம் மற்றது ரகுபதி அவர்கள் பேசி கொண்டிருந்தார். இப்போ என்னென்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு வாங்க அப்படின்னா 2 பிரச்சனையை கூட இழுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அந்த என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கவலை என்பது இருக்கிறது. அதனால் டு த பாயிண்ட் பேசணும் அப்படின்னா அதிகாரிகள் பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதுதான் இந்த மூவ் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இப்போ டிவி டிபேட்ஸில் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ அவங்க கலந்துக்கிறாங்க, கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி பேசணுமோ அப்படி யோசித்து பேசுவாங்க. அதிகாரிகள் வெறும் கவர்மெண்ட்டை வந்து சட்டம் என்ன சொல்லுகிறது, ரூல்ஸ் என்ன சொல்லுகிறது அப்படின்ற அடிப்படையில் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அப்போது அவங்க பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குமே தவிர நாம் பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை என்பது உருவாகி இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு பக்கத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களே அவங்களும் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல கோட்டையில். ஏன்னா ஏர்போர்ட்டில் பேசியிருக்கிறார், அறிவாலயத்தில் பேசியிருக்கிறார், போகும்போது வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு, அல்லது டெல்லிக்கு போகும்போது டெல்லி தமிழ்நாடு ஹவுஸில் மீடியாவை வந்து சந்திச்சுட்டு பிரதமரை ஏன் சந்திக்க போகிறோம், என்ன ஏது அப்படின்னு ஒரு 4-5 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் வைக்கல. மேபி அவருடைய எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸோடையும் முதலமைச்சர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்ரஸ் பண்ணார்னா அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். பல்வேறு கேள்விகள் வரும். நெகட்டிவ் கேள்வியாக வந்தால் கூட அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் பேசும்போது அதனுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. பட் இந்த முயற்சிகள்லாம் வந்து ஒரு 2021 எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போது தேர்தல் சமயத்தில் அது எடுத்திருக்கும் போது தேர்தல் சமயத்தில் அதிகாரிகளுடைய அந்த பாப்புலாரிட்டி, அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துவது அப்படின்றது ஏன் அப்படின்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் போட்டு பேசணும் அப்படின்னா கூட வாரம் ஒரு முறை சீஃப் செக்ரட்டரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் செக்ரட்டரியை அரசாங்கத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது பற்றி அவர் பேசலாம், அந்த கேள்விகளை எதிர்கொள்ளலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெசிக்னேட்டடாக ஒரு 4 ஆஃபீஸர்ஸை போட்டிருப்பது, இப்போ இந்த ஆஃபீஸர்ஸுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மற்ற ஆஃபீஸர்ஸும் இவங்களோட கோஆர்டினேட் பண்ணோம், அதே போல் மற்ற ஆஃபீஸர்ஸும் இவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது வருகிறது அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதான் வந்து பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை அரசாங்கம் எப்படி கையாள போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.